வணக்கம். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிங்க. இந்த வீடியோவில் ஃபோலேட் மற்றும் புரதமுள்ள கத்திரிக்காய் டபுள் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கத்திரிக்காய் வேணாம் அப்படின்னா வேறு என்ன காய் யூஸ் பண்ணலான்றதும் பார்ப்போம். அதிக ஃபோலேட் உள்ள மற்ற உணவுகள் பற்றியும் நான் சொல்கிறேன். இப்போ 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 1 கப் ஃப்ரெஷ் டபுள் பீன்ஸ் எடுத்திருக்கேன். காய்ந்த டபுள் பீன்ஸும் எடுத்துக்கலாம். அதை 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த டபுள் பீன்ஸை தண்ணி விட்டு 5 நிமிடம் வேக வைக்க வேண்டும். வெந்ததும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம். இது கேஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ வதக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் ஜீரகம், சிறிது கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அடுத்தது 15 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இது வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு இது வதங்கியதும் ஒரு பழுத்த தக்காளியை சேர்த்துக்கலாம். சிறிது உப்பு போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அரிந்த கத்திரிக்காயை தண்ணியிலேருந்து எடுத்து போட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் தண்ணியில் கொஞ்ச நேரம் இருக்கும் போதே எடுத்து யூஸ் பண்ணிடுறது நல்லது. நீண்ட நேரம் இருந்தால் அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் போயிடும். கத்திரிக்காய்க்கு பதில் கோவக்காயை சேர்த்து பண்ணலாம். கத்திரிக்காய் ஒத்துக்காதவங்க கோவக்காய் சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ வதங்கியதும் சிறிது மஞ்சத்தூள், சிறிதளவு காஷ்மீர் மிளகாய்த்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு டபுள் பீன்ஸ் சேர்த்து ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் விட்டு தட்டு போட்டு மூடி வச்சோன்னா நல்லா வெந்து வந்துடும். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். அதிக ஃபோலேட் உள்ள மற்ற உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தா பச்சைப்பருப்பு இதை விட அதிகமாக இருக்குது. அதை பாசிப்பருப்பும் யூஸ் பண்ணலாம். கொண்டக்கடலையிலையும் அதிகமாக இருக்குது. இந்த கொண்டக்கடலையும் கோவக்காவும் சேர்த்து கறி பண்ணுறது எப்படின்றது நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கொண்டக்கடலை வாழைப்பூ பக்கோடாவும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ சுவையான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அதில் லேசாக மிளகு தூவணுன்னா கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.